ஹாய் ஃபுட்டீஸ், ப்ரௌனி 8th கிளாஸில் சீஸ் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ப்ரௌனி கிளாஸஸ் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியில் போய் ப்ரௌனி கற்றுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம சேனல்லே ஆல் வெரைட்டி ப்ரௌனிஸ் இருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிங் ஸ்கேலில் 130 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் 80 கிராம் எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வெட் இன்க்ரீடியண்ட் எடுத்துக்குவோம். மைதா 55 கிராம், கோகோ பவுடர் 3 கிராம். கோகோ பவுடர் இல்லைன்னா ஆப்ஷன் தான், மைதாவே உங்களுக்கு 3 கிராம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை, மில்கி மிஸ்ட்டில் சீஸ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் போட்டுக்கலாம். சுகர் 100 கிராம், அதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், நெருன்னு இருக்கக்கூடாது. முட்டை 1 by 1 ஃபுல்லாக பீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த முட்டை ஆட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எசன்ஸ் ஆட் பண்ணலை, அது உங்களுக்கு எக் ஸ்மெல் இருக்காது சாக்லேட் ஆட் பண்ணுறதுனால, ஆப்ஷன் தான், அதனால் வேண்டியதில்லை. இதை நான் பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு அந்த மாவையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சீஸ் க்ரீம் ரெடி பண்ணிக்குவோம். சீஸ் க்ரீம் 100 கிராம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு க்ரீம் பிடிக்கல அப்படின்னா 80 கிராம் கூட சேர்த்துக்கலாம். பிடிக்குன்னா கொஞ்சம் கூட 20 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் சீஸும் 34 கிராம் பவுடர் சுகரும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டின்னில் பேட்டரை மாற்றிக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதா இது 7x7 டின்னு. இதில் இந்த பேட்டரை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் க்ரீமை இது மேலே எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும், அந்த ஸ்டிக்கு பாட்டம் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, மிடில் வச்சுக்கோங்க. அது மேலாப்பில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் அந்த சீஸ் பாட்டமில் போயிடுச்சு அப்படின்னா அது பேக்கிங் ஆகையில் தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் மிடில் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை ஓடிஜியை ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக்கிங் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். 180 டிகிரியில் கீழ்ராடு கொடுத்து 40 to 50 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். என்னோடய சேனலில் கொஞ்ச நாளாக கிளாஸ் போட முடியல. இனி நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ப்ரௌனி கிளாஸஸ் இருக்கும். இனி ஹெல்தி ப்ரௌனிஸ்லாம் அடுத்த கிளாஸ்லலாம் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே போய் ப்ரௌனிக்கு கிளாஸ் போக வேண்டியதில்லை. இதிலேயே பர்ஃபெக்டான அளவோட ப்ரௌனி கிளாஸஸ் இருக்கும். என்னோடய கிளாஸில் நான் எல்லாருக்கும் சொல்கிறது வெயிங் ஸ்கேல் இம்பார்ட்டண்ட். கப் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், சிலருக்கு வந்திருக்கும், வராமல் கூட இருந்திருக்கலாம், மிஸ்டேக் ஆகிருக்கும். வெயிங்ஸ் கிராம் மெஷர்மெண்ட் மட்டும் பேக்கிங்க்கு இம்பார்ட்டண்ட். ஸோ வெயிங் ஸ்கேல் 130 அவ்வளோதான் விற்கும் ஆன்லைனில். அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர்லேயே ப்ரௌனி எப்படி செய்கிறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து கூட செய்யலாம்.